இப்படி எதுவுமே பேசாம என்னையே பார்த்துட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? வந்த என்னங்க? விஷயத்தை சொல்லுங்க. அர்த்தம் இருக்கு. எப்பவுமே உங்களை அந்த யூனிஃபார்ம்லேயே பார்த்துட்டு இருப்பேனா, அதான் இப்படி கோட் ஷூட்டில் பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு. அட ஏங்க நீங்க வேற, நீங்க கட்டாயப்படுத்துனீங்கன்னு சொல்லி தான் இதுவே நான் மாட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் எப்போ கழட்டி போட்டு என் பழைய யூனிஃபார்ம் ஆடுவோன்னு தெரில. வந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன ஏங்க? பட்டறையில் ஆளக்கா நான் முதலாளி தேடிட்டு இருப்பாருங்க. ஏங்க எப்பவுமே எனக்கு மட்டும் உங்களை பார்க்கணும், உங்கள் கூடயே பேசணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. என்னை பார்க்கணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே தோணாதா? இருக்குதுங்க, ஆனால் அதுக்கான தகுதி தாங்க என்கிட்ட இல்லை. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் தகுதியை பார்த்து காதலிக்கிறவில்ல, உங்களை மாதிரி தங்கமான மனசை பார்த்து தான் காதலிக்கிறேன். ஏங்க அதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தாங்க ஒத்து வரும், வாழ்க்கைக்கு ஒத்து வராதுங்க. உங்களோட படிப்புக்கும் வசதிக்கும் என்னை விட வேற நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைப்பாங்க. ஆமாங்க, படிப்பும் வசதியும் இருந்தா 1000 பேர் வருவாங்க தான். ஆனால் உங்களை மாதிரி பண்பானவங்க கிடைப்பாங்களா என்ன? ஹலோ சிவா. வாடா ரவி வா. ரேகா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் இருந்தேன். நல்ல வேலை நீங்களே இங்கே இருக்கீங்க. ஆமாம், என்கிட்ட பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது வேற ஒன்றும் இல்லை ரேகா, உங்களைய எப்போ முதல் தடவை பார்த்தனோ அப்போவே என் மனசை பறி கொடுத்துட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உங்களை தானே நான் முடிவே பண்ணிட்டேன் ரேகா. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க சரி, ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ரேகா, உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் மனசில் நீ தான் இருக்க. எனக்கு சொத்து சோகம் எல்லாமே இருக்கு. நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அப்படி வாழ ரேகா. இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னால் இதுக்கு ஒத்துக்க முடியாது. அப்படிலாம் சொல்லாத ரேகா. கஷ்டப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாத. நிதானமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லு, அதுவும் நமக்கு ஏற்ற மாதிரி நல்ல முடிவாக சொல்லு ரேகா. வரண்டா சிவா. பாத்தீங்களா, நீங்க முழுசா பேசி முடிக்கிறதுக்குள்ள ரவி உங்களை விரும்புறேன்னு சொல்லிட்டான். அது மாதிரி தாங்க என் வாழ்க்கையில் நான் எது மேலே ஆசைப்படுறனோ அது எனக்கு கிடைச்சதே இல்லைங்க. நீங்க ரவியை கட்டிக்கிறது தான் பொருத்தமா இருக்குங்க. சிவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, ரவி நிறைய படிச்சிருக்கான், காரு பைக்குன்னு வசதியா இருக்கான். என்கிட்ட என்ன இருக்கு? இந்த பழைய யூனிஃபார்மும் அந்த ஓட்ட சைக்கிளும் தாங்க என்கிட்ட இருக்கு. இங்கே பாருங்க சிவா, நான் ஒன்றும் காரு பைக்லலாம் போகணும்னு ஆசைப்படல. வாழ்க்கை முழுக்கவும் அதுவும் உங்கள் ஓட்ட சைக்கிளில் உங்கள் கூட சந்தோஷமாக போனால் போதும் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, நான் உண்மையாகவே மனசார உங்களை காதலிக்கிறேன். நீங்கள் மட்டும் என்னை கைவிட்டுறாதீங்க. ஐ லவ் யூ சிவா.